வணக்கம் நண்பர்களே. ஐநா இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் டேட்டா செக்யூரிட்டியோட நிலைமை என்ன, மேலும் இலங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனா $20 கோடி வந்து இப்போ மறுபடியும் கடனாக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இலங்கைக்கு எகைன் சீனா வந்து தொடர்ந்து கடனை கொடுத்துட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $20 கோடி வந்து புதுசாக கடன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இலங்கைக்கும் சீனாவுக்கும் நடந்த ஒரு ஒப்பந்தப்படி முதல் தவணையாக வந்து $50 கோடி கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது தவணையாக இந்த $20 கோடி வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது. மொத்தம் $70 கோடி வந்து அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருந்துச்சு. ஸோ ரெண்டாவது தவணை வந்து இந்த மாதத்துக்குள்ளே வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சீனா சொல்லியிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோட்டபயா ராஜபக்சே ஆகட்டும், மஹிந்த ராஜபக்சே ஆகட்டும், அந்த ராஜபக்சே ஃபேமிலி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அடுத்த ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இலங்கைக்கு வரப்போகுது அப்படின்னு. இது மாதிரி நிறைய சலுகை கடன்கள், லோன்ஸு, கிரெடிட்ஸ் நிறையா சீனா கிட்டேருந்து வாங்கி தான் வந்து இவங்க பர்சனல் செலவுக்கும் எலெக்ஷனுக்கும் பயன்படுத்தினதாகவே நிறைய தகவல் வந்து வெளிவந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில் மறுபடியும் ஒரு $20 கோடி கிட்ட சீனா கிட்டேருந்து இலங்கை வாங்க போகிறாங்க. இந்த நிலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கரும் இலங்கையோட வெளியுறவுத்துறை அமைச்சரான தினேஷ் புனேவர்த்தனையும் வந்து மீட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேச்சுவார்த்தையில் என்ன நடந்துச்சுன்னா முக்கியமான சில டாபிக்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து இலங்கை தொடர்ந்து வந்து கடன் வாங்கிட்டே இருக்குது, கடன் அடைக்க திரும்ப கடன் வாங்கிட்டே இருக்குது. ஸோ அதனால முக்கியமான சில விஷயங்கள்லாம் வந்து பேசுறதுக்காக இந்த ரெண்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் சந்தித்து பேசும்போது இலங்கையில் நடக்கக்கூடிய தமிழர்களோட பிரச்சனை, தனி ஈழம் அமைக்கிறது, ஈழத்தமிழர்களோட உரிமை, அந்த 13th அமெண்ட்மெண்ட்டை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான இந்தியாவோட ஆதரவு, இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் டிஸ்கஸ் பண்ணாங்க. என்னன்னா மீனவர்கள் வந்து இலங்கை அரசாங்கம் வந்து இந்திய மீனவர்களை சொல்கிறது, இந்திய அரசாங்கம் இலங்கை மீனவர்களை வந்து கைது பண்ணுறது, இந்த மாதிரி தொடர்ந்து மீனவர்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஷ் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி சரி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் வந்து பேசப்பட்டிருக்கு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையும் வந்து இன்னும் நிறைய காய்களை வந்து பின்னாடி நகர்த்திட்டே இருக்காங்க. ஆல்ரெடி வந்து நிறைய இடத்த வந்து சீனாவுக்கு கொடுத்தாச்சு. போர்ட் சிட்டின்னு சொல்லி கடலுக்குள்ள ஒரு சிட்டி உருவாக்குறேன்னு சொல்லி அதில் ஒரு பெரிய பட்ஜெட் கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அம்மன் தோட்டா போயாச்சு. இன்னும் நிறைய ப்ரைவேட் செக்டர்ஸ்லேயும் வந்து ஹைவேஸ்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் வந்து சீனா இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில் வந்து கீரிமலை பங்களாவையும் வந்து ராஜபக்சே வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுவும் ஒரு கம்பெனி வாங்கியிருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தா அதுவும் பார்த்தீங்கன்னா சீனாவோட லிங்க் இருக்கிற கம்பெனி தான், அதையும் வாங்கியிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் கொழும்புலையாகட்டும், அதே மாதிரி யாழ்ப்பாணத்துலையாகட்டும் நிறைய பழைய பில்டிங்ஸ்லாம் வந்து அரசாங்க பயன்பாட்டுக்கு, நம்ம எப்படி வந்து ஆங்கிலேயர்கள் கட்டின கோட்டையெல்லாம் வந்து நம்ம இப்போ அரசாங்க பில்டிங்காக பயன்படுத்திட்டு இருக்கோமோ அது மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் பகுதியில், கொழும்பு பகுதியிலாம் இருக்கக்கூடிய பழைய கட்டடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமைக்காக நாங்கள் வந்து இதை தனியார் நிறுவனங்கள்கிட்ட, வெளிநாட்டு தனியார் நிறுவனங்கள்கிட்ட விற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் வந்து இந்த ரெண்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் பேசியிருக்காங்க. வெளிநாட்டு தனியார் நிறுவனங்கள்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது எந்த வெளிநாடு அப்படின்னு. சீனாவுக்கு தான் அதிகபட்சம் வந்து நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த பில்டிங்ஸை வாங்குறதுல வந்து போட்டிருக்காங்க. நிறைய பில்டிங்ஸ், இடங்கள், நிலங்கள், ஹைவேஸோட கான்ட்ராக்ட், ஹைவே ஒட்டி வரக்கூடிய கவர்மெண்ட்டோட நிலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் கம்பெனிங்கிற பேரில் அதை வந்து ஃபுல்லாகவே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கு இலங்கை. இந்த நிலைமையில் வந்து இலங்கை அதுக்கு சொல்கிற காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் நிறைய கடன் வாங்கிட்டோம், அந்த கடனுக்கு வந்து வட்டி கட்ட முடியல, கடனை திருப்பி கட்ட முடியல. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணி நாங்கள் வந்து எங்கள் நிதி நிலைமையை வந்து சீர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நம்மளோட இந்தியாவோட இலங்கை தூதரான கோபால் பாக்லே வந்து இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தார். அப்போ வந்து தமிழ் மக்கள் தேசிய கட்சியோட நிறைய தலைவர்கள் சந்தித்து பேசும்போதும் இந்த 13th அமெண்ட்மெண்ட்டை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு எல்லா உதவியும் வந்து இந்தியா செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வாழ்கிற தமிழர்களெல்லாம் நேரில் போய் பார்த்து அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் வந்து கேட்டறிஞ்சிருக்காரு. ஏன்னா அவங்களோட சப்போர்ட்ஸ் இருந்ததுனால மட்டும் தான் இந்த 13th அமெண்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வர முடியும். இந்த 13th அமெண்ட்மெண்ட்டோட பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது தமிழர்களுக்கான உரிமை வந்து அங்கே கிடைக்கும். ஈழத்தமிழர்களுக்கு வந்து தனி ஈழம் கேட்கறது, தமிழ் மொழி வந்து ஆட்சி மொழியில் நினைக்கிறது. ஏன்னா வெவ்வேறு மொழிகள்லாம் வந்து இலங்கையில் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனால் தமிழ் வந்து அந்த அங்கீகாரத்துக்கு வரலை. தமிழர்கள் இன்னும் வந்து அங்கே நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக வந்து சீனாவுக்கு வந்து அவங்களோட சோவர்னிட்டி வந்து இங்கே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிலாம் சீனாவுக்கு வந்து இலங்கை அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் தமிழர்களோட அதிகாரம் வந்து தொடர்ந்து அங்கே பறிக்கப்பட்டு இருக்கனால இந்த 13th அமெண்ட்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் வந்து இந்தியாவோட சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வந்து கோபால் தாக்லே வந்து பேசிட்டு வந்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த தமிழ்நாட்டு அமைச்சரவையோட முதல் கூட்டத்தில் நம்மளோட கவர்னரும் வந்து இதை தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா நம்ம ஆளுநர் குறித்த அறிக்கையில் முக்கியமான ஒரு 3 விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அதாவது என்னன்னா மீனவர்களோட நலன் காக்க தனி மீனவர்களுக்கான மீனவர் நல ஆணையம் அமைக்கிறதுக்கு வந்து மத்திய அரசுக்கிட்ட நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம். அதாவது மீனவர்கள் வந்து எப்படி வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்களோட பெனிஃபிட்ஸ், அதாவது இந்த மாதிரி லாஸ் ஆகும்போதோ உயிரிழப்பு ஏற்கும் போதோ அவங்கள வந்து
காப்பாற்றுறதுக்கு, அவங்களுக்கான ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இலங்கை அரசு கூட வந்து எப்படி வந்து யூனிட்டியாக நம்ம வந்து மீனவர்கள் வந்து கடலில் வந்து அவங்க வர்த்தகத்தை செய்யறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து காப்பாற்றுற மாதிரி மீனவர்கள் நல ஆணையம் அப்படிங்கிறத அமைக்கணும் அப்படின்னு மத்திய அரசுக்கு கோரிக்கை, அதாவது ப்ரெஷர் கொடுக்குறாங்க, கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அதை தாண்டி வந்து தனியிலம் அமைக்கிறதுக்கான முயற்சி, கச்சத்தீவு மீட்கணும் அப்படிங்கிறது, இது எல்லாமே நம்மளோட முதல் அமைச்சரவை கூட்டத்திலே வந்து ஆளுநர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி அரசியல் ரீதியாக வந்து இலங்கைக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியும் இலங்கையை வந்து சீனாவோட பிடியிலிருந்து காப்பாற்றுற மாதிரியும் இந்தியா நிறைய நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருந்தாங்க, அதாவது இலங்கையை எப்படி கையாளுறதுன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா இலங்கையை வந்து ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து இந்தியா அஃபிஷியலாகவே வார்ன் பண்ணியிருந்தாங்க. அதாவது மைண்ட்ஃபுல், அதாவது பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க, நீங்கள் சீனாவுக்கு வந்து இலங்கையில் அதிக இடம் கொடுக்குறீங்க, நிறைய இடங்களை வந்து சீனாவுக்கு விட்டு கொடுத்துருக்கிறீங்க, சட்ட உரிமைகள்லாம் விட்டு கொடுத்துருக்கிறீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கல அப்படின்னா நாளைக்கு வந்து சீனா உங்கள் இடத்த உபயோகப்படுத்தி, அதாவது இலங்கையை உபயோகப்படுத்தி இந்தியா மேலே போர் தொடுக்கும் போதோ இல்லை வேறு ஏதாவது பொருளாதார வர்த்தக பிரச்சனைகள் வரும்போதோ கண்டிப்பாக அதோட பாதிப்புகள் எல்லாமே இலங்கை ஏற்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நீங்கள் தானே வந்து அவங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து பத்திரமா நடந்துக்குங்க, மண்டபத்திரம் அப்படிங்கிற மாதிரி வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இந்தியா அரசியல் ரீதியாக ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி மிலிட்ரி சம்மந்தமாகவும் டிஃபென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்தியா ரெடியாக இருக்குது, உங்களோட தாக்குதல் வந்து எந்த முனையிலேருந்து வந்தாலும் சரி, எந்த மாதிரி எடுத்தாலும் சரி, அதுக்கு வந்து தயாராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நிறைய விஷயங்களை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம ரஃபேல் பர்ச்சேஸ் பண்ணதாக இருக்கட்டும், தேஜஸ் வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் லாஸ்ட் வீடியோக்குள்ளே சொல்லியிருந்தேன், அதாவது இந்தியாவோட ப்ரெடேட்டர் சர்வைலன்ஸ் ப்ரெடேட்டர் ட்ரோன்ஸை வந்து யூஎஸ்ல வந்து நம்ம 30 ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதில் 2 வந்து பார்த்தீங்கன்னா லீஸுக்கு எடுத்து இப்போவே வந்து சர்வைலன்ஸ் வந்து நேவியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எதுக்காகனா இந்த சீனாவோட ஆட்டத்தைலாம் வந்து இலங்கையில் இருக்கிறதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக தான் மெயினாக. ஏன்னா அவங்க நிறைய இடத்துல வாங்கிட்டு இருக்காங்க. அனலைத்தீவு, நெடுந்தீவு, நைனாத்தீவுலலாம் வந்து அவங்களோட பவர் பிளான்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடல்வெளியிலையும் வந்து அவங்க வந்து உளவு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெடேட்டர் ட்ரோன்ஸை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஜஸ்ட் சர்வேலன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் 1700 கிலோ வரைக்கும் வெயிட்டை தாங்கிக்கிட்டு, அதாவது ஆயுதங்களை தாங்கிக்கிட்டு பறக்கக்கூடிய ட்ரோன்ஸ். இதையும் வந்து இலங்கையும் சைனாவும் நோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த வந்து ப்ரெடேட்டர் ட்ரோன்ஸை வந்து நம்ம யூஎஸ்லேருந்து வாங்குறோம் அப்படின்ட்டு. இப்போ ஸ்டார்டிங்கில் 2 தான் வந்து சர்வேலன்ஸ்க்கு வந்திருக்கு. இதுவே வந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு 35,000 அடி வரைக்கும் பறக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. 48 மணி நேரம் தொடர்ந்தும் பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி அது ப்ரெடேட்டர் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவோட டிஆர்டிஓவும் பார்த்தீங்கன்னா ரஸ்டம் 2 அப்படிங்கிற அன்ஆர்ம்டு ட்ரோன்ஸ், அதாவது மேன் இல்லாமல் பறக்கக்கூடிய ஆயுதம் தாங்கிய விமானங்களை வந்து ட்ரோன் டைப்பில் வந்து தயாரிக்கிறதுக்கும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிலிட்ரி டிஃபென்ஸ் சைட்லேயும் இந்தியா தயாராக இருக்குது. அரசியல் ரீதியாகவும் இலங்கைக்கு நிறைய வார்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இலங்கையை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இலங்கையை வந்து சீனா கிட்ட இருந்து காப்பாற்றுறதுல வந்து இந்தியா முனைப்போட தான் இருக்காங்க. அதனால தான் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா $100 மில்லியன் வந்து இலங்கைக்கு வந்து கொடுத்து பவர் பிளான்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக உதவி பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து இலங்கையை சீனா கிட்ட இருந்து காப்பாற்றுற முயற்சியில் வந்து தொடர்ந்து இந்திய அரசாங்கம் ஈடுபட்டு தான் இருக்காங்க. அரசியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, வர்த்தக ரீதியாகவும் சரி, இது மாதிரி எல்லா டைப்லையும் வந்து இந்தியா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அதே வந்து இலங்கை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து சீனாவோட பிடியிலிருந்து இந்த டெப் ட்ராப்ட் மெத்தட்லேருந்து விடுபடணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையுமே. ஏன்னா அந்த இதுலேருந்து வெளியில் வராத நிறைய நாடுகள் வந்து சைனா வசமே வந்து போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இலங்கையும் ஒரு நிலைக்கு தள்ளப்படாமல் தடுக்கணும் அப்படின்னா இலங்கை இந்தியாவோட முயற்சிகளெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு முதல்ல இலங்கை அரசாங்கம் வந்து ராஜபக்சே வந்து சீனாவை நம்புறாரு, ரொம்ப நம்பிட்டு இருக்காரு. அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து யோசிச்சாதான் சீனா என்னென்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதே அவருக்கு வந்து புரியும்னு நினைக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐநா வந்து இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை அனுப்பியிருக்கு. என்னன்னா, இந்தியாவில் நீங்கள் போட்டிருக்கிற இந்த நியூ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் 2021 அப்படிங்கிறது வந்து மனித உரிமைக்கு மீறலாக இருக்குது, எதிராக இருக்குது, எங்களோட மனித உரிமை சட்டத்திற்கு வந்து புறம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க, அப்படிலாம் நாங்கள் வந்து புறம்பாக பண்ணல அப்படின்னு. என்ன இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ்னால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவுக்கும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது ஓடிடி, நியூஸு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரியான சோசியல் மீடியாவுக்கும் நியூஸ் சேனலுக்குமான ஒரு ரூல்ஸு. அவங்க வந்து என்னென்னலாம் பண்ணணும், கிரேவியன்ஸ் ஆஃபீஸர் செட் பண்ணணும், நோடல் ஆஃபீஸர் செட் பண்ணணும், கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் செட் பண்ணணும், லோக்கலில் சர்வர் மூலமாக வந்து 6 மாத டேட்டாவை வந்து பாதுகாக்கணும், யார் மெசேஜ் அனுப்புனாங்கிற ஆரிஜினேட்டரை ட்ரேஸ் பண்ணணும், இந்த மாதிரி வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதுதான் வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க தான் வந்து இந்தியாவில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து ட்விட்டர் எதிர்த்தாங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த நிலைமையில தான் வந்து ஐநாவோட மனித உரிமை பேரவைக்கு கீழே இருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. என்னன்னா, நீங்கள் வந்து மனித உரிமைகளை வந்து புறம்பா செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு இந்திய அரசாங்கம் வந்து தக்க பதிலடியாக வந்து நச்சுன்னு ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து எந்த மனித உரிமையும் மீறலை, கருத்து சுதந்திரத்தையும் பாதிக்கலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், அது இல்லாமல் ஓடிடி, அதாவது இன்டர்நெட்டை யூஸ் பண்ணக்கூடிய தளங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு ரூல்ஸ் போட்டோம். இது வந்து எதுக்காக போட்டோம்னா, இது மனித உரிமை மீறலுக்கோ இல்லை கருத்து சுதந்திரத்தை பதிக்கிற மாதிரியோ இல்லை. இது வந்து மக்கள் மீது வந்து நாங்கள் வந்து நீங்கள் பேசாதீங்க, டெக்ஸ்ட் பண்ணாதீங்க, மெசேஜ் போடாதீங்கன்னு ரூல்ஸ் போடல, நிறுவனங்கள் மீது தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா, இது வந்து தனி மனித கருத்துரிமையோ இல்லை வந்து அங்கே மனித உரிமையோ
ஒன்றும் மீறலை, கருத்து சுதந்திரத்தெல்லாம் பறிக்கலை, இங்கே வந்து நிறையா தவறான செய்திகள் வந்து பரப்பப்படுது, மக்களை ஏமாத்துறாங்க, இந்த ரூல்ஸ் எல்லாம் இல்லாதனால மக்களை வந்து ஏமாற்றி நிறைய ஆன்லைன் ஃப்ராடெல்லாம் நடக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பாதுகாப்பின்மை ஏற்படுற மாதிரி தெரியறனால நாங்கள் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து அமல்படுத்தியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளே மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஐநா வந்து எங்களுக்கு இது இந்த விஷயத்தை வந்து எதிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு தவறான விஷயத்தையும் வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க, இது ரொம்ப தப்பு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஓவராக நீங்கள் பில்டப் பண்ணுறீங்க, இந்த அளவுக்குலாம் நாங்கள் வந்து மனித உரிமை பறிக்கிற அளவுக்கும் கருத்து சுதந்திரத்தை பறிக்கிற அளவுக்குலாம் நாங்கள் சட்டம் போடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து உலக நாடுகளே வந்து வரவேற்றிருக்கு. இந்த ஐடி ரூல்ஸை வந்து அமல்படுத்துறது வந்து உலக நாடுகளே வந்து வரவேற்றிருக்க நிலைமையில் ஐநா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கத்திலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில் இந்திய அரசாங்கம் இன்னொரு விஷயத்தையும் வந்து யோசிக்கணும். அதாவது இந்தியாவில் டேட்டா செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்ம என்ன தான் வந்து ரூல்ஸை வந்து நிறையா நிறுவனங்களுக்கு வந்து போட்டு அவங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களா மட்டும் இந்தியாவில் நீங்கள் வந்து தொழில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அந்த நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய டேட்டா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டேட்டா திருட்டு அப்படிங்கிறது பல வழிகளில் வந்து நடந்துகிட்ருக்கு. நிறைய நம்ம வந்து அதை பற்றி நம்ம பேசணும், அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். இந்த டேட்டாவுக்கான செக்யூரிட்டி லா, அதாவது சட்டம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இல்லை. அதை வந்து இந்திய அரசாங்கம் வந்து கருத்தில் வச்சுக்கணும். ஏன்னா யூரோப்பியன் நாடுகள்லாம் வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் லா அப்படிங்கிறதே இருக்குது. அதாவது யூசரோட டேட்டாவை வந்து யூசர் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான சட்டம் இருக்குது. கம்பெனி அந்த டேட்டாவை எப்படியெல்லாம் பயன்படுத்தணுங்கிறதுக்கான சட்டமும் இருக்குது. அதை மீறினா என்ன தண்டனை அப்படிங்கிற சட்டமும் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இந்த டேட்டா செக்யூரிட்டிக்குன்னு எந்த சட்டமே இல்லை. இதனால் இந்த அரசாங்கம் வந்து இதை கருத்தில் வச்சுக்கிட்டு டேட்டா செக்யூரிட்டிக்காக தனியாக சட்டம் இயற்றணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட கருத்தும். ஓகே வியூவர்ஸ், நான் இன்றைக்கி வந்து 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக வந்து இந்த டேட்டா செக்யூரிட்டி பற்றி நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டேட்டா திருட்டுகள் நடக்குது, நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள்லேருந்து நம்மளோட டேட்டாவை வந்து வெளியில் எடுக்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.